வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரிலிருந்து உங்களுடைய படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ அல்லது வேறு பிற தேவைக்காகவோ வேறு மாநிலத்திற்கோ அல்லது வேறு நாட்டிற்கோ செல்ல நேர்ந்தால் உங்கள் தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத நேரத்தில் ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை நிலவும். இது ஒரு அன்கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உங்கள் தாய்மொழியில் வேறு ஒருவர் உங்களிடம் உரையாட முற்படும் போது காதில் தேன் வந்து பாயுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. சாங்காய் உச்சி மாநாட்டில் மோடி கலந்துக்கிட்டதுக்கப்புறம் புதினும் மோடியும் பேசும்போது புதினுடைய மொழிபெயர்ப்பாளர் வழக்கமாக எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஏன்னா உலக தலைவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பொதுவான மொழியை இங்கிலீஷை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா எல்லா நாட்டிலையுமே இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் தலைவர்களுடைய காலமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் அடிக்கடி ஜெயிக்க மாட்டாங்க. அப்படியே ஜெயித்தாலும் இந்த நாட்டுக்கு தான் போவோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அரசியல் சூழ்நிலை பொறுத்து தான் அவங்களுடைய பயணம் அமையும். அப்போது குறிப்பிட்ட ஒரு மொழியை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இந்தியாவினுடைய மொழியை தேர்ந்தெடுத்து இந்தியிலே பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, பொதுவாக யாரையாவது ஒருத்தரை வச்சு பேச வைக்கிறோம்னு வச்சுங்களேன், நிறைய சீக்ரெட்ஸ்லாம் வெளியே போயிடும். அப்போ உங்களுடைய நட்பிற்குரிய அந்தரங்கமான ஆள் தான் அந்த மொழியை பேசணும். எல்லாருமே அந்த மொழியின் மீது ஆர்வம் இருக்கும், கற்றுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா மேலே எவ்வளோ மதிப்பு இருந்தால், எவ்வளோ ஆழமான நட்பு இருந்தால் புதின் அவர்கள் அவருக்கு நெருக்கமான ஒருத்தரை ஹிந்தி கற்றுக்க வச்சு மோடிக்கிட்ட ஹிந்தியிலே பேசியிருக்கார். ஸோ இது ரஷ்யா இந்தியாவோட நட்பின் வலிமை. அதே மாதிரி மோடிக்கிட்ட பர்சனலாக பேசணும், அவர் மொழியிலே பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்தியர்களாக ரொம்ப சந்தோஷமாக அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதன் மூலம் ரஷ்யாவினுடைய வர்த்தகம், இராணுவ தொடர்பு, எல்லா விஷயங்களுமே இன்னும் ஆழமாக போகும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மீட்டிங் முடிஞ்சு காரில் ஒன்றா 1 மணி நேரம் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. இது மாதிரி எந்த தலைவர்களும் பேசுறதே கிடையாது. அந்த அளவுக்கு ரஷ்யா வந்து ரொம்ப ரொம்ப ஆத்ம நண்பனாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இன்னொரு லாங்குவேஜ் நமக்கு எதுக்குன்னு. ஏன்னா நீங்கள் இன்னொரு மொழியை கற்றுக்கும் போது அவங்களுடைய சொந்த தாய்மொழியில் பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால் எத்தனை மொழிகளை கற்றுக்கிறீங்களோ அத்தனை நாட்டின் பழக்க வழக்கங்களை நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கும். ஸோ இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.